தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பச்சடி. இதை பிரியாணிக்கு புலாவுக்குலாம் நமக்கு ஹோட்டலில் கொடுப்பாங்கள்ல, அந்த பச்சடி தான். இது செய்ய தேவையான பொருள்: கத்திரிக்காய் ஒரு 6 பீஸு ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2 பச்சை மிளகா, 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், புளி ஒரு எலுமிச்சை அளவு கரைச்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நிலக்கடலையை வறுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் எள்ளை வறுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை வெறுனை வறுத்து வச்சுருக்கேன். இது எதுவுமே எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கணும். அப்புறமா கொத்தமல்லி கார்னிஷிங்காக. அப்புறம் நான் உப்பு காரம்லாம் என்ன அளவுங்கிறத போடுறச்ச சொல்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் முதல்ல நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துப்போம். நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் இங்கே பாருங்கள், இப்படி நறுக்கியிருக்கேன் ஸ்லிட்டு மாதிரி. இதிலே வதக்கிறதுலேயே இது 80% நல்லா வெந்துடும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்குங்க, அப்படின்னா தான் வெந்துடும். இது கொஞ்சம் வேகட்டும். வேகத்துக்காக நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன், ஏன்னா அந்த சூட்டில் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ளே வெறும் சட்டியில் அரைச்சி வச்ச எள்ளு, நிலக்கடலை, வெந்தயம், இது அளவு சொன்னேன் இல்லையா, 2 ஸ்பூன் எள்ளும் நிலக்கடலையும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சிடணும். அரைச்சிட்டு வந்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இது வதங்கினது இப்போ இது என்னென்னா 70% கிட்ட வெந்திருக்கும், 70-80% கிட்ட. இதை எடுத்து வச்சுருவோம். மிச்சதாக கிரேவியில் வெந்ததுன்னா அதோடு சேர்ந்து டேஸ்ட்டு இறங்கியிருக்கும் அதில். அதனால் இதை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பாத்திரத்தில், ஏன்னா இது சால்னா மாதிரி தொட்டுக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் நிறைய விடணும். நான் எத்தனை ஸ்பூன் விடுறேன்னு பார்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் விடணும் நல்லெண்ணெய். கரெக்டாக 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அடுப்பை மீடியமில் தான் வச்சுருக்கேன், ஏற்றலை. இப்போ இதில் கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, முழு மிளகு போடுறேன். போட்டு அதை நல்லா வெடிக்கணும். நல்லா தப்பான்னு வெடிக்கிறாங்க பாருங்கள். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், சிவப்பு கலரில். இந்த ஜீரகம் பொரிஞ்சதும் இதில் வெட்டி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பச்சடிக்கு. அதுவும் பிரியாணிக்கு, புலாவுக்கு அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா, இது இல்லாமல் சாப்பாடே இறங்காதுன்னா பார்த்துக்கோங்க செஞ்சுட்டிங்கன்னா. அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயம் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் அதை பெருசாக நறுக்கினா வாயில் இது பண்ணுறதுன்னு பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை, வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். உங்களுக்கு இதை நீட்டாக அந்த பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கணும்னா கூட நறுக்கிக்கோங்க. இது 1 நிமிஷம் வதங்கினதுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். ஏன்னா 2மே சேர்ந்து பச்சை வாசனை போச்சுன்னா அதுக்கப்புறமா அடுத்தது போடலாம். ஆனியனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது. அதுக்காகத்தான் இந்த பச்சை வாசனை போகிறது அளவுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பச்சை வாசனை போச்சுன்னா அதோட ஃப்ளேவரே எக்ஸலண்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் வதக்குங்க. ஏன்னா இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கினா போகிறோம், வேக தானே போகிறது நம்ம. அதனால் நீங்களோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு அடுத்து நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடுவோம். ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற 2 டம்ளர் புளி ஜலம், புளி தண்ணியை விட்டுட்டு இதுக்கு இப்போது தேவையான அளவு உப்பு. அந்த தேவையான அளவு உப்பு என்னென்னா
1 ஸ்பூன், அரை ஸ்பூன், 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதோட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காரப்பொடி. காரம் நிறையா வேணுங்கிறவங்களுக்கு நிறையா போட்டுக்கோங்க. எனக்கு கம்மியாக போடுங்கிறதுனால அரை ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் கரம் மசாலா தான் போடுறேன். ஏன்னா பிரியாணியும் காரம் இதுவும் காரங்கிறதுனால கம்மியாக போடுறேன். அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். ஏன்னா நமக்கு கலர் வேணுங்கிறதுக்காக அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காரம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்க கொஞ்சம் காரம் கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கதையும் போட்டு தண்ணி விட்டோம்னா நமக்கு பச்சடி ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்ட பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்காக நான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன். நல்லா சவுண்டு வருது, தளன்னு கொதிக்கிற சவுண்டு. சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள், மாவு மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை, எள்ளு, வெந்தயம் இந்த பொடியை போடுறோம். இதை போட்டால் கிரேவி ரொம்ப கெட்டியாயிடும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி இதில் விடலாம். நான் அரை சொம்பு கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா கிரேவி. இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி பிரியாணி புலாவ் செய்கிறச்செல்லாம் இதை தான் செய்வீங்க. இப்போ இதில் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம விட்டோம்ல அந்த 4 ஸ்பூன் எண்ணெய், அது பிரிஞ்சு வரும். அது அப்போ அந்த கொதி வர வரைக்கும் கொதிக்க விடணும். அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். சாலிடாக 3-4 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு மேலையெல்லாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான டைமு. இதில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை தூவி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. இதை பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு